ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டக் டக் சேனல். ஒரு வழியாக வரலட்சுமி நோம்பு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நம்மளுக்கு ஒரு பெரிய கோரிக்கை இருக்குன்னு வைங்களேன். இப்போ முருகராக இருந்தால் காவடி எடுப்போம், பால் குடம் எடுப்போம். அம்பாளாக இருந்தால் கார்த்திகை மாதம் முழுக்க கோயிலில் 1008 பிரதட்சணம் சுற்றி வருவோம் இல்லையா? ஆனால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையா? விநாயகா ப்ளீஸ் கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்க லட்டு தூக்கி கொடுக்குற மாதிரி போ பிழைச்சி போ அப்படின்ற மாதிரி விட்டுருவாரா. ரொம்ப அசால்ட்டாக செய்வார், ரொம்ப ஈஸியாக செய்வார். அதனால தான் பாருங்களேன், இப்போ ஒரு சாமியை கும்பிடணுன்னா நம்ம கோவிலுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சேன். ஆனால் விநாயகர் அப்படி இல்லை. நம்ம தெரு முனையில் இருப்பார், அந்த ஊர் முனையில் இருப்பார். அப்படி விநாயகர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்ம பட்ஜெட்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படி வச்சுக்கலாமே. ஃப்ரெண்ட்லின்றனால அவரை ரொம்ப ஈஸியாக எடை போட்டுறாதீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் தான் வந்து விநாயகர். ஆனால் பார்க்குறதுக்கு அவர் பவர் இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கவே மாட்டார். விநாயகரை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண அப்படியே நம்மளோட ஐஸ் கண்ணு வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டே தான் போகும். அவ்வளோ அதிசயம் வந்து அவருக்குள்ளே புதஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியும். அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயமா எக்ஸாம்பிள்லாம் சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல. பெரிய ஆளுங்களை பற்றி சொன்னால் தானே ஒத்துக்குவோம். அதனால அம்பானி எடுத்துக்குவோம். அம்பானி ஃபேமிலி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் திருபாய் அம்பானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து விநாயகரோட மந்திரத்தை உபாசனையாக பெற்று தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அம்மனோட ஃபேமிலியில் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அழகாக சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ அனந்த் அம்பானி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போது ஆனால் அவர் வந்து நான் ஒரு தொண்டு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி யானைகள் முகாம் எல்லா இடத்துலையும் வளர்க்குற யானைகளை காப்பாற்ற வைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அதில் இன்டைரக்டாக பார்த்தா யானை வந்து விநாயகரோட சொரூபமாக சொல்லுவோம் இல்லையா, அப்படி அது மாதிரி இன்னொரு சீக்ரெட் இருக்குது. இன்னொரு பெரிய சீக்ரெட் இதுக்குள்ளே இருக்குது. என்ன சீக்ரெட் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, நீங்கள் எத்தனை பேர் வரலட்சுமி நோம்பு என்னோட அந்த கதையை கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், குரு வந்து கவுண்ட்லெஸ் மணி, ஒரு பெரிய ஒரு அபரிமிதமான செல்வத்துக்கு அதிபதி வந்து குரு. அவரால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை கொடுக்க முடியும்னு சொல்லுவீங்களா? யானை கிட்ட அது இருக்குது, விநாயகர் கிட்ட அது இருக்குது. ஓகேவா? அதனால தான் அவர் யானை முகாம் நடத்துகிறாங்க. விநாயகர் சதுர்த்தி இவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா கவுண்ட்லெஸ் மணி வந்து குரு தான் அந்த இதை கொடுப்பாரு. ஆனால் அவங்க எவ்வளோ ரிச்சு இருந்தாலும் அந்த விநாயகர் மந்திரத்தை இன்னமும் ரொம்ப அழகாக அவங்க வீட்டில் சீக்ரெட்டாக அதை டெய்லி 108 தடவை சொல்கிறதா இருக்கட்டும். இன்னும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்க வீட்டை. அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நான்வெஜ் சாப்பிடாம நம்மளாம் அப்படியா புரட்டாசி மாதம் முடிஞ்சால் வீட்டில் ஓடி போய் வேலை வந்து கறி எடுக்கிறது தானே, நம்மளாலாம் முடியாது. ஸோ ஆனால் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மந்திரம். அம்பானியோட ஃபேமிலியில் வந்து வக்கர துண்டாய ஹோம்னு சொல்லிட்டு விநாயகரோட மந்திரத்தை வந்து ரெகுலராக சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து அப்படி நம்மளை சொல்ல தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஓம் விநாயகா இல்லைனா விநாயகர் பெருமானே அப்படின்னா இல்லைனா ஈஸியாக ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்லலாம். இல்லைனா எது ஈஸியோ, ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றின் நந்தி மகஞ்சனை ஞான கொழுந்தனை, அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதை கூட சொல்லலாம். எதுக்கும் நான் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நான் ஏன் இதை பர்டிகுலராக இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் வர்ற தேய்பிரை சதுர்த்தி. சங்கடங்களை தீர்க்கிறது, நம்மளோட சங்கடத்தை தீர்க்கிறது தான் சங்கடகரா சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி வந்து நாளைக்கு வந்து விநாயகர் பெருமானை நம்ம கும்பிடும்போது என்ன செய்யலாம், சிதறு தேங்காய் உடைக்கணும். ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடி உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொன்னேன் இல்லையா, அந்த ரெமெடி வந்து இதுதான். விநாயகருக்கு வந்து சிதறு தேங்காய் உடைக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். ஸோ நாளைக்கு என்ன செய்யுங்க, முடிஞ்சா ஒரு தேங்காய் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை வந்து 108 தடவை சொல்லுங்க. 108 தடவை சொல்லிட்டு கையில் தேங்காய் வச்சுட்டு நம்மளோட பிரார்த்தனை நினச்சிட்டு போய் சிதறுதங்காய் உடைக்கணும். நம்ம கையால் தான் உடைக்கணும், இன்னொரு ஆளை விட்டு உடைக்க சொல்லக்கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு தலைவலினா நம்ம தானே மாத்திரை போடணும். இன்னொருத்தங்க போட்டாங்கன்னா அது நம்மளுக்கு கேட்காது இல்லையா? அதனால வந்துட்டு தேங்காய் உடைக்கணும். உடைச்சிட்டு நம்மளால் முடிஞ்சளவு ஏதாவது சாமிக்கு வாங்கி கொடுக்க நைவேத்தியம். அதே இது இப்போ கோவிலில் போய் செய்ய முடியல, என்ன செய்யணும், வீட்டிலே ஒரு தேங்காயை வாங்கி வச்சுட்டு 108 மந்திரம் சொல்லிட்டு சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம், அவல் அச்சு வெள்ளம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அது வைக்கலாம். கோவிலுக்கும் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் செய்கிற பட்சத்தில் நம்மளால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து போய் கோவிலுக்கு அந்த விநாயகர் வாசலில் உடச்சிட்டு போயிருங்கன்னு கூட அப்படி கூட கொடுத்து விடலாம். கோவிலுக்கு போய் தான் நம்ம செய்யணும் அப்படின்லாம் வீட்டில் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு கூட கொடுத்து விட்டு அவங்கள உடைக்க சொல்லலாம். கோவிலுக்கு போய் செய்யறது ரொம்ப விசேஷம். கோவிலில் போய் செஞ்சால் ரொம்ப விசேஷம் அது. இதை
நம்ம முடிஞ்சா நம்ம பிரார்த்தனை பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் டெய்லி செய்யலாம் 21 டேஸ். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகணும், அவ்வளோதான், வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு சரியாகணும், கொஞ்சம் கடன் இருக்குது அது சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற பட்சத்தில் 7 நாள், 3 நாள் 7, அதிகபட்சம் 9, அதிகபட்சம்னா 21 டேஸ் செஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை எனக்கு அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா வாரம் வச்சுக்கோங்க, 3 வாரம் 7 வாரம் அப்படி செஞ்சு பாருங்களேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். ஆனால் என்ன ஒன்று என்னென்னா, இப்போ 3ஆவது நாளே நீங்கள் முடிக்கிறீங்க, 7ஆவது நாளே முடிக்கிறீங்க, 21 நாள் முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கடைசி நாள் 21 தேங்காய் உடைக்கணும். என்னம்மா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு 21 தேங்காய் உடைக்க சொல்கிறியே, 30 ரூபா தேங்காய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்னென்னா அப்படி இல்லை, நான் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க, ஒரு தேங்காய் வாங்கி வச்சுட்டு நீங்கள் மனசில் திங்க் பண்ணுங்க, நான் 21 தேங்காய் உனக்கு உடைக்கிறேன். ரஜினி சொன்ன மாதிரி 100 தடவை சொன்னலாம் இல்லை, ஒரு தேங்காய் உடைச்சி 21 தேங்காய் உடைச்சி சமன்ற மாதிரி விநாயகர் தானே சரின்றவாரு. நம்ம எண்ணம் அந்த ஒரு நம்ம அந்த ஆத்மார்த்தமாக விநாயகர் பெருமானே நான் இப்போ உடைக்கிறேன், நீ அடுத்த வருஷம் எனக்கு நான் 21 தேங்காய் இல்லை, நான் உனக்கு கிட்டத்தட்ட 42 தேங்காய் உடைக்கிறேன், இல்லைன்னா 63 தேங்காய் உடைக்கிறேன், அது மாதிரி கூட வேண்டிக்கோங்க, ஓகேவா? ஆனால் நம்ம ஆத்மார்த்தமாக உடைக்கணும், அதுதான் எங்கள் விஷயம். இதுக்கு ஒரு கதை இருக்குது, நம்ம ஒரு கதையை சொல்லி முடிப்போம், ஏன்னா அப்போ தான் மனசுக்குள்ளே அப்படி நங்குற மாதிரி பதியும். இது ரொம்ப சின்ன கதை தான். அது எண்ணம், நம்ம எண்ணத்துக்கு எவ்வளோ பவரு, ஏன் அந்த காலத்தில் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ற மாதிரி ஏன் சொன்னாங்க, ஏன் அதுக்கு அவ்வளோ சக்தின்றத ஒரு சின்ன கதை தான். ஒரு வியாபாரி இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அவங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுக்கா பக்கத்து ஊரில் ஒரு ஜோசியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஜோசியம் பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பார்ப்போம் ஏன் எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறக்காக போகிறார். அவர் போகிற சமயம் அந்த காலத்துலலாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம போக்குவரத்து இல்லை இல்லையா, தானே போகிறாங்க, காட்டு வழி நடந்தே போகிறாங்க. அவர் போகிற டைம் கொஞ்சம் பொழுது சாஞ்சிருது, இருட்டிடுது. ஜோசியரை போய் பார்த்துட்டாங்க, அவர்கிட்ட பேசிட்டாங்க, அவர் ஜாதகத்தையும் கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கி பார்க்குற ஜோசியர் அவர் பார்க்கும்போது மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது, பொழுதும் சாஞ்சிச்சுன்னா, அந்த காலத்துலலாம் ரொம்ப இந்த ஆகமத்தெல்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. பொழுது சாஞ்சிச்சுன்னா ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிச்சுக்கோங்கய்யா, கொஞ்சம் சைனும் சரியில்லை, இடி மின்னெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் போக நான் பொழுது அடைஞ்சிச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க, கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு பார்க்குறேன், நிச்சயம் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவரும் அப்புறம் அதுக்கு மேலே இல்லை நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியுமா, நம்ம சொல்லுவோம், நான் சொல்கிறேன் நீ பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குலாம் மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அவங்களும் ஓகே சரின்ட்டார். அவரும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காட்டு வழியாக அவரும் ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன சின்ன தூரலாக பெஞ்சிட்டு இருந்த மழை என்ன ஆகுதுன்னா பெரிய மழையாக ஸ்டார்ட் ஆகுது. அவர் எப்படின்னு நனைஞ்சிடுவோம், நைட்டு நம்ம ஊருக்கு போய் சேர முடியுமா என்னன்னு தெரியாது. அப்போது என்ன பண்ணுறது, சுற்றி பார்க்குற அங்கே ரொம்ப பாழடைஞ்ச மண்டபம் ஒன்று இருக்குது. ஓகே, மழை இப்போ இதுவாகிற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்னதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் போய் தங்குறாங்க. துண்டெல்லாம் விரித்து ஆசுவாசமாக அப்படி சாஞ்சு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த மண்டபத்தை சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. தூணுலாம் பார்த்தா நல்லா கலைநய மிக்க தூணு, ஆனால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பாலடைஞ்சு அந்த மாதிரி இருக்கா. எவ்வளோ அழகான மண்டபமாக இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் இது கோவிலாக இருந்திருக்கும், அதனால தான் அப்படி இருக்குது. இந்த கோவிலை ஏன் இப்படி விட்டுட்டாங்க, இந்த கோவிலை நம்ம புனரமைச்சோன்னா எப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி தூண் அமைக்கலாம், அந்த இடத்துல கொடிமரம் அமைக்கலாம், இந்த இடத்துல இது என்ன சாமியாக இருக்கும், ஏதோ சாமி, ஓகே அவங்களோட வாகனத்தை இங்கே அமைக்கலாம், பள்ளிப்பிடம் அமைக்கலாம், கருவறை அமைக்கலாம், அப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு கோபுரத்தெல்லாம் கட்டுறாங்க. கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணால் இந்த உள்ளே இருக்கிற கடவுள் எவ்வளோ சந்தோஷப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோபுரத்தை பார்க்குற மாதிரி நேரம் நிமிந்து பார்த்தா அவர் தலைக்கு மேலே கரு நாகம் ஒன்று அப்படியே படம் எடுத்துட்டு நிற்கிதான். ஐயோன்னு அவர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினாராம். அவர் வெளியே ஓடின அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய இடி விழுந்து அந்த மண்டபமே தரமட்டமாயிருச்சான். ஒரு சில நொடி தான். அவர் அந்த பாம்பு மட்டும் வரலைன்னா, அது அவரை பார்க்கலன்னா அந்த மண்டபம் மேலே விழுந்து அவர் இறந்துருப்பார். ஐயோ, கடவுள் தான் காப்பாற்றினார், இந்த கோயிலுக்குள்ளே இருந்த எந்த கடவுளோ அப்படின்னு சொல்லி சாஷ்டானங்கமாக அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. மறுநாள் காலையில் மறுபடியும் ஜோசியரை பார்க்க வர்றாரு.
அந்த ஜோசியர் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் முகத்தை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. மறுபடியும் ஜாதகத்தை பார்க்குறாங்க. ஐயா நீங்கள் நேற்று வந்தீங்க இல்லைன்னா? ஆமாம் சாமி நேற்று வந்தேன், நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால தான் மறுபடியும் வந்தேன். அப்படியாங்களா, என்னாச்சு ஏன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. ஏன் நேற்று மழை பயங்கரமாக பெஞ்சுது, ஒரு மண்டபத்தில் தங்கியிருந்தேன், அது இடிஞ்சு விழுந்துச்சு அப்படிலாம் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓன்னு கேட்டாராம். கேட்டுட்டு ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை நேற்று நைட்டோட உங்கள் விதி முடிஞ்சிருச்சு, அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கும். என்னன்னா, நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா உங்கள் கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு நைட்டுக்குள்ளே அது பாசிபிளே கிடையாதே, நீங்கள் எப்படி அது நடந்துச்சு, இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் அவருக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆச்சான். ஏன்னா அவர் கட்டலை, ஆனால் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக கட்டினாரு. இந்த மண்டபத்தை எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த கொடிமரம். நம்ம எண்ணம் அது எவ்வளோ பவர்ஃபுல். அவர் எண்ணத்தில் கட்டின கோவிலை கூட இறைவன் அழகாக ஏற்றுக்கிட்டாராம். கல்லையும் செங்கல்லையும் வச்சு தான் கட்டினா கோவிலா, நீ மனசார நீ நினைச்சேல, நீ எனக்கு பண்ணணும்னு நினைச்சேல, அதுக்காகவே போ, உனக்கு நான் ஆயில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் இது பண்ணுவார். ஸோ அதான் எண்ணம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ விநாயகருக்கு நம்ம இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம். நான் வரலட்சுமி நோமுக்கு அதான் சொன்னேன். அவங்களால முடியலன்னா ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு ஆத்மார்த்தமாக கடவுளோட ஒன்றி அந்த ஐக்கியமாகிறது. எனக்கு இது நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கும்போது நான் பண்ணுவேன். அக்கா எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போய் ஒரு தண்ணியை வச்சோன்னா கடவுள் நம்மளுக்கு தண்ணி கட்டிடுவார், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரார்த்தனை பண்ணுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பிரார்த்தனை இது. சிதறு தேங்காய் உடைக்கிறது அவ்வளோ விசேஷம். இல்லைனா எத்தனை பேர் நீங்கள் நேற்றுக்குள்ளே நீங்கள் இதை பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாது. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னோடய பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் விநாயகர் பாதத்தில் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதை விடலில் போட்டுட்டு உங்கள் கடையோ உங்கள் பிஸ்னஸ் ஆஃபீஸோ போய் ஓப்பன் பண்ணுங்கள். சீரியஸ்லி ரொம்ப நல்லா பிஸ்னஸ் ஆகும். விநாயகர் பெருமான் உங்களுக்கு கூட பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. ஆகும், கண்டிப்பாக பிஸ்னஸ் ரொம்ப நல்லா ஆகும். அப்படி இல்லைன்னு நம்மளுக்கு வர்ற இதை அவங்க இது பண்ணுவாங்க. விநாயகரால் முடியாது எதுவுமே கிடையாது. அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். ஆனால் ஒரு மரத்தடியை கொடுத்தா கூட போதும், நான் பேசாமல் நாட்டுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நல்ல நம்மளோட பிரார்த்தனை அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுப்பாங்க. இதை செய்கிற பட்சத்தில் சிதறு தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். பர்டிகுலராக நான் ஏன் இந்த டைமில் இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு சங்கடகரா சதுர்த்தியிலேருந்து அடுத்த வளர்பிறை சதுர்த்தி வரைக்கும் விநாயகருக்குண்டான ஒரு நாட்கள். விநாயகரை பர்டிகுலராக அவரை பிரார்த்தனை கொண்ட நாட்கள். அவரோட பிரார்த்தனைக்கான நாளில் நம்ம அவரை நினச்சி ஒரு பிரார்த்தனை செய்யும் பட்சத்தில் நிச்சயம் அதை நிறைவேறும். எல்லாம் செய்யுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமெடி, என்ன சிம்பிளான ரெமெடி. செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க, ஓகேவா? இந்த எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.